நண்பர்கள் வணக்கம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 3 மாடுகளுமே நல்ல தரமான சினை மாடுகளா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 3 மாடுகளுமே தலையீத்து மாடலா விற்பனைக்கு வந்திருக்கு. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் நேர்ல தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஒரு கிராஸ் வெட்டான மாடு, ஒரு இடைவெட்டு மாடுங்க. பல்ல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பல்லு தலையீத்து மாடு. அதாவது சந்தனப்பள்ளியில நல்ல முகலட்சணமான கிடாரிங்க. ரேர் டைப்பான மாடு. ஒரு A2 மில்க் ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடு நீங்க தேர்வு செய்யலாங்க. ஒரு நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலான மாடுங்க. ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா கறவை எதிர்பார்க்கலாங்க. சுழி சுத்தமா இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 15 நாள் ஒரு நிமிஷம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்திலே நல்ல ஒரு கறவை திறன் தாராளமா எதிர்பார்க்கலாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேருது. அதிகபட்சமாக ஒரு 11 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10 லிட்டர் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. கண்டிப்பாக மாடு 2 பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த ஈத்துக்கு நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. ஒரு ஜெர்சி ப்ளஸ் நாட்டு கிராஸில் ஒரு பக்காவான குவாலிட்டியான கிராஸ் வெட்டு மாடுங்க. தேவைன்றவங்க காணப்படுங்க. விலை சொல்கிற விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 46,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 46,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு. தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பல்லு தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் தலையீத்துலேயே நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாம். ஒரு ஈத்து மாடு எந்த சைஸ் இருக்குமோ அதோட நல்ல பெரிய மாடு, நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாட்டர்ஸோட நல்ல ஷைனிங்கில் இருக்குதுங்க. 2 பல்லு தலையீத்து வாங்கிட்டு குறைஞ்சி ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குற அளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டி இருக்குது. 2 பல்லு தலையீத்து. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. சுழியை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமான மாடுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. நல்ல தொப்புள் இறக்கத்தில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க. 2 பல்லு தலையீத்து. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னொரு 10லேருந்து 15 நாள் ஆகும் நிமிஷம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே நல்ல ஒரு கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு 8, 7, 15 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 65,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பூத்து காரி மாடுங்க. ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சணமான மாடு. பல்லு 4 பல்லு தலையீத்து மாடுங்க. ரெட்டை வரி மடியில் தலையீத்துல நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடாக நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. அதனால் தலையத்திலே நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கலாம். இன்னும் நீங்கள் வாங்கிட்டு போன பின்னாடி நல்ல மடி எடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கலாங்க. அந்தளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. நல்ல மடி செட் இருக்கும். குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் சேர்ந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 11 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு 6, 5, 11 லிட்டர் வரைக்கும் தலையத்திலே கறவை எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கறவை சேர்ந்தே கறக்குங்க. மாடு அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாட்டுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம். 4 பல்லு தலையீத்து ஒரு அழகிய செம்பூத்து காரி மாடு. ஒரு பட்ஜெட் விலையில் மாடு வாங்கணும். ஒரு 11 லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 45,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி இது பார்த்த இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லணும் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.